அன்பு, கண்மணி அதுக்கப்புறமா வந்து நம்ம சிவகாமி 3 பேருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கோயிலில் வந்து பரிகாரம்லாம் ஒன்று ஒன்றா பண்ணோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கண்மணி சொல்கிறாங்க, எல்லா பரிகாரத்துக்கும் முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் கோயிலில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு அன்பு. நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு விட்டுட்டு வந்து கண்மணி வந்து போகிறாங்க. எங்கே போகிறா இவ அப்படின்னு தெரிலம்மா, அவள் ஏதோ வந்து வேண்டுதல் வச்சுருக்காள், அதை நிறைவேற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறேன், நீ கூட போக வேண்டியதானடான்னொன்னே, இல்லைம்மா அப்படின்னு, உனக்கு உன்னை என்ன பண்ணுன்னு தெரிலடா, உனக்கு கண்மணி தனியாக விடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க நம்ம சிவகாமியும். எங்கே பார்த்தா கண்மணி வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறாங்க. அதை பார்த்து அப்படியே வந்து அலறி துடிக்கிறாங்க. ஐயோ என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் தடுக்கிறதுக்காக என்ன கண்மணி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த டைமில் இளமதி அங்கே வராங்க. இளமதி வந்து கண்மணிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னங்க இவ்வளோ கடுமையான வந்து பண்ணிகிட்ருக்கீங்க விரதம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இது என் அத்தைக்காக, என் அத்தை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு குணமாகணுன்றதுக்காக நான் வேண்டியிருந்தேன், அந்த வேண்டுதலாம் நிறைவேற்றணும் இல்லையா, அவங்களுக்கு குணமாயிடுச்சு இல்லையா அப்படின்றாங்க. உண்மையிலேயே உங்கள் அத்தை கொடுத்து வச்சுருக்கணுங்க, இப்படிப்பட்ட மருமகன் கிடச்சிருக்காங்களே அப்படின்னோடனே, இல்லை இல்லை நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், என் அத்தை மாதிரி யாருமே வரமாட்டாங்க, என் மேலே உயிரே வச்சுருக்காங்க, அவங்க பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அவ்வளோ பாசம் என் மேலே வச்சுருக்காங்க, ஏங்க இப்படிப்பட்ட மாமியார் மருமகன் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க அப்படின்னு இடமே சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே வராங்க நம்ம வந்து சிவகாமி, என்னம்மா கண்மணி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, என்ன அத்தை எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றாங்க. அத்தை அதெல்லாம் கேட்டேன் நான், ஏன் இந்த இப்படிலாம் பண்ணுறியோ தெரில, உண்மையிலே உங்கள் மருமக ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படி இளமை சொல்ல, நீ யாருமா அப்படின்னோடனே, என் பேர் இளமதிங்க, இந்த ஊரை சேர்ந்தவ தான் நான் அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷமா அப்படின்றாங்க. உண்மையிலே இந்த ஊரில் எங்களுக்கு யாருமே தெரியாது, புது ஊராக இருக்கே, எப்படி வந்து இருக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா ஒன்று மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நாங்கள் வந்து பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னொன்னே, சரிம்மா நீ என்னொன்னே, என் கூட என் ஃப்ரெண்டும் வந்திருக்காரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியாம்மா, ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி நீ பேசிட்டு கண்மணி, நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க வந்து பரிகாரத்துக்கு அதுக்கு என்ன வேலைலாம் பார்த்துட்டு வரேன், சரிம்மா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, எதுவாக இருந்தாலும் ஒன்றா பார்த்துக்கோ கண்மணி அப்படின்னு. சரிங்க அத்தை அப்படின்றாங்க. உங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அன்பு வந்து பரிகாரத்துக்கு வந்து ஒரு படம் வாங்கிட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா. சரின்னு சொல்லிட்டு சாமி படம் வாங்குறதுக்காக அன்பு வந்து போகிறாரு. அந்த படத்தை கையில் எடுக்கிறாரு. பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக எனக்கு ஒரு படம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமனும் வந்து கேட்குறாரு. அதை பார்த்துட்டு கடைக்காரர் வந்து இவர் எப்போயோ வாங்கிட்டாருப்பா அப்படின்னு விலை கொடுத்து அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாது, இந்த படம் தான் எனக்கு வேணும், நான் ஏற்கனவே வாங்கிட்டேன். ஓ நீ வாங்கிட்டா திருப்பி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பரமனை ஒரு மேலே கை வைக்கிறாரு. கை எடுறா மரியாதை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன ஓவராக பண்ணுற, ஊர் விட்டு ஊர் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறியா, நான் யார் திரும்ப, நீ யாராக வேணாலும் இருந்துக்கோ, இந்த படத்தை விலை கொடுத்து நான் வாங்கினேன், இது எனக்கு தான் சொந்தம், நீ எக்காரனை கூட இதை தட்டி பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. என்கிட்ட வா உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இளமதியும் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணியும் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டே வராங்க. எங்கே போயிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்புவை கேட்குறாங்க. அதே மாதிரி இளமதி வந்து பரமனை கேட்குறாங்க. 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிக்கிறாங்க. இவனா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆச்சு 2 பேருக்கு முன்ன பின்னே தெரியுமா அப்படின்னு. தெரியாது அப்படின்றாரு பரமனை. உனக்கு எனக்கும் தெரியாது அப்படின்றாரு அன்பு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க 2 பேரும். சரி இங்கே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது, இந்த மாதிரி திருவிழாவில் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. அப்படியே சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் பலூன் வந்து இருக்குது, இந்த பலூனை வந்து நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. அப்போ வந்து ஒருத்தர் 2 பேரும் ஜோடியாக ஷூட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து பாராட்டுறாங்க இளமதி ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டாக பழகிறாங்க. ஆனால் வந்து நம்ம அன்பும் வந்து பரமனும் வந்து அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்ருக்காங்க. என்ன நீங்கள் 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து சரி பரிகாரம் பண்ண வாங்க அப்படின்னோடனே, வாங்க இளமதி இந்த பரிகாரம்லாம் பண்ணணும்ல, நீங்களும் பாருங்கள் அப்படின்னோடனே, சரிங்க நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு இளமதி வராங்க. நம்ம கண்மணி ஒவ்வொரு பரிகாரமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணியால் வந்து இந்த தண்ணியை சரியாகவே தூக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அன்பு அவங்கள அழகாக சூப்பராக தூக்கிட்டு போயிட்டு தண்ணியை வந்து சாமிக்கு வந்து ஊற்றுறதுக்காக போகிறாரு. ஐயோ உண்மையிலேயே இவங்களோட அந்யோன்யத்தை பார்த்து அப்படியே இப்படி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரசிக்கிறாரு நம்ம பரமன். ஐயோ இவன் இப்படி ரசிக்கிறான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இளமதி.